பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எப்படிப்பட்ட தேவனின் கரம் இது? இவ்வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது வானத்தை நிலைப்படுத்திய கரம் என்றும் பூமியை அஸ்திவாரப்படுத்தின கரம் என்றும் நாம் காணலாம். அத்தகைய கரத்தின் நிழலை தான் உன்னதமானவரின் மறைவு என்றும் அதுவே சர்வ வல்லவரின் நிழல் என்றும் நாம் தியானிக்கின்றோம். அத்தகைய மறைவில் இருக்கும் ஒரு மனிதனை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷங்களை பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்ட சிலர் கோபம் கொண்டு கல்லெறிய முற்பட்டனர். அக்கூட்டத்தின் மத்தியிலே இருந்த அவர்கள் கண்களுக்கு புலப்படாமலே போனார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த சேவர்களிடம் அவரே கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள் என்று. பாருங்கள், அவர் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார். அவர்தான் இயேசு எனக்கூடிய அறிவு அவர்களுக்கு எட்டாமல் போனது. இது எப்படிப்பட்டதான ஒரு மறைவு! நிச்சயம் நம் சாதாரண அறிவுகளுக்கு அது புலப்படுவது அரிது. கிறிஸ்துவானவர் பிதாவோடு எப்பொழுதும் நிலைத்திருக்கிறார். சர்வ வல்லவரின் நிழலில் தரித்திருக்கிறார். இன்றைக்கும் அதே கரத்தின் நிழல் உன்னையும் மூடி மறைக்கிறது. எப்பொழுது? அவருடைய பிரசனத்தில் அனுதினமும் தரித்து நிற்கும் பொழுது. நாளுக்கு நாள் அந்த மறைவு உன்னை சிறிது சிறிதாக நெருக்கி ஏவத் தொடங்கும். உன்னை நிழலிடும். உன்னை மூடி மறைத்து காக்கும். பொல்லாங்கன் உன்னை அணுகுவதில்லை. மாத்திரமல்ல, பொல்லாப்பை குறித்த சிந்தனை உன்னை விட்டும் அகன்றுவிடும். நீ தைரியத்தை நெருங்கிடுவாய். திகிலுக்கு தூரமாவாய். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. ஆம், தொடர்ந்து அவர் தம் பாதுகாப்பின் வாக்குத்தத்தங்களை உனக்கு உரைத்திடுவார். தமது கரத்தின் நிழலால் உன்னை மறைத்திடுவார். God bless you abundantly.